ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸோட டே 6 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நீடில் எத்தனை ஸ்டென்ஸ் த்ரெட் எடுத்திருக்கீங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் ஃபேப்ரிக் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லா வீடியோட லிங்க்கும் பிளேலிஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு லைன் கிரியேட் பண்ணிவிட்டு பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அந்த ஒரு ஸ்டிச் போட்ட உடனே ஒரு லூப் ஃபைண்ட் ஆகிடுதான். இப்போ அந்த லூப்ல சென்டர் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மிடில்ல மினிமலான ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் இப்போ அதுல நான் ஒரு சென்டர் பாயிண்ட் டாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நான் இப்போ நீடில் வெளியில எடுக்க போறேன். ஆல்ரெடி நீடில் பேக் சைட்ல இருக்கு. இப்போ நான் பாயிண்ட் பண்ண அந்த ஸ்பேஸ்ல அகைன் நான் குத்தி ஃப்ரண்ட் சைடா எடுக்க போறேன். ஓகேவா? இட்ஸ் கால்டு ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அகைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி நம்ம ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணி பேக் சைடா எடுக்கும்போது நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கா, அதாவது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டு நம்ம எண்ட் பண்ணிருப்போம்ல, அந்த இடத்துல குத்தி வெளியில எடுக்கணும். அதாவது இது கண்டினியூஸா இருக்கும், பட் நம்ம சென்டர்ல குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே கொஞ்சம் புரியும்டா. ஸோ வீடியோ கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஓகே, நம்ம பேஜ்ல பேசிக் டு அட்வான்ஸ் இருக்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் லான்ச் பண்ணிருக்கோம்டா. அந்த கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கிளாஸ் டீடைல் ஷேர் பண்றேன். இந்த கிளாஸஸ்ல வெறும் 20+ ஸ்டிச்சஸ் மட்டும் லேர்ன் பண்ணது இல்ல, நீங்க லேர்ன் பண்ணிட்ட எல்லா ஸ்டிச்சஸுமே ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதாவது இமேஜ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எதுவுமே மறக்காம இருக்கும். ஓகேவா? ஸ்டிச்சஸ் மட்டும் லேர்ன் பண்றது இல்லாம ஒரு ஃபேப்ரிக்ல எப்படி ட்ரேசிங் பண்றது, அது எப்படி நம்ம பர்ஃபெக்டான ஒரு லுக்ல கொண்டு வரது எல்லாமே இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது மட்டும் இல்லாம 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் நான் லான்ச் பண்ணிருந்தேன். அதுல பேப்பர்ல எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலாம், ஒரு கிஃப்டா கொடுக்கும்போது ஒரு போட்டோ எம்ப்ராய்டரியில எப்படி பண்ணலாம்ன்ற ஐடியாவும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க கேலண்டர் ஹூப் பார்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இது மட்டும் இல்லாம லாஸ்டா இன்னொரு ஆஃபரா ஃபேப்ரிக்ல எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலாம், அந்த ஃபேப்ரிக்ல ஸ்டிச்சிங்கோட இருக்க பிளவுஸ்ல எப்படி பண்ணலாம், ஸ்டிச்சிங்கோட இருக்கிற டாப்ல ஷர்ட்லன்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தானே, இதுக்கு இவ்வளவு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் ஆரி ஒர்க்கோட பேஸ்மெண்ட்டே ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். ஸோ இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தோம் ஜஸ்ட் $9 தான் வித் சர்டிஃபிகேட்டோட. இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்கடா. நிறைய பேருக்கு இங்க தான் டவுட் வரும், எப்படி பேக் சைட்ல நாட் போறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேக் சைட்ல என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்ல இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த லூப்ல நீடில் இன்சர்ட் பண்ணி ரொம்ப டைட்டா இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நாட் கிரியேட் ஆயிடும். ஸோ ஒரு டைம் மட்டும் பண்ணாம 2-3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடா பண்ணும்போது நாட் ரொம்ப டைட்டாவே இருக்கும். ஓகேவா? இந்த டிப்ஸை மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கடா. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணிட்ட எல்லா ஸ்டிச்சஸ்மே, அதாவது 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம ஃபேப்ரிக்ல ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி அதை எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போறோம். ஸோ அந்த வீடியோ நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிற பர்சனுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.